இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் விஜயகுமார். இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போன்னு இல்லை, எப்போவுமே நம்மளுடைய விவசாயத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் தான். அந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இன்றைக்கி நம்ம மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடிட்டு வரோம். சரி நேயர்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளிபுரம். நம்ம தம்மம்பட்டி பக்கத்தில் இருக்கிற உளிபுரம் தாங்க. உளிபுரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் காளை வளர்க்கும் விதம் பற்றி ரொம்பவே அருமையாக நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. அந்த வீடியோவை இப்போ பார்க்கலாம். ஜி வணக்கம் ஜி. வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நௌஷத் அலி சார். உங்கள் நேம் ஜி? கமல். உங்கள் நேம் ஜி? ராமகிருஷ்ணன். உங்கள் நேம் ஜி? பிரமோத் வெங்கடேஷன். ஓகே ஜி. இப்போ 2 காளைகளும் வந்து பொங்கலுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. இப்போ இதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் வந்து கொண்டாட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல்னாலே வந்து ஜல்லிக்கட்டு தான் ஜி. ஜல்லிக்கட்டு இல்லாத ஒரு பொங்கல் வந்து பொங்கல்னே சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து காளைகள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வாங்கி கன்றுகளே வந்து வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காளை வளர்க்குறவங்களுக்கு அதை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் ஜி. இப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜல்லிக்கட்டு ஆரம்பம் அப்படின்னாவே வந்து நம்ம எக்ஸாம் எழுதி நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறது எப்படியோ அது மாதிரி ஜல்லிக்கட்டு. அதனால் எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. எப்படா பொங்கல் வரும், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு என்னைக்கு, அதனால் ரொம்ப எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்வத்தோடு. ஆமாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எப்படி நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு தேவையான 3 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான பயிற்சிகள், அதுக்கப்புறம் உணவு வகை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து காளைகளுக்கு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு, கோதுமை, இந்த மாதிரி தானிய வகை எல்லாமே சேர்ந்து, அதுக்கப்புறம் தவிடு, அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா தனியாக பருத்தி கொட்டை, அரிசி எல்லாம் ஊற வச்சு அதுக்கு வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பிஃபோராகவே அதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம்னு வச்சுங்களேன். சூப்பர் ஜி. நம்ம காலை வந்து இதுவரை ஜல்லிக்கட்டில் எந்த மாதிரி பரிசுகள் ஜி வின் பண்ணியிருக்கு? சொல்ல போனோம்னா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கு, சைக்கிள், கட்லு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்குங்க. என்னோட மாடுன்னு இல்லைங்க, இந்த ஊரில் உளிபுரத்தில் இருக்கிற அனைத்து மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸான மாடு தாங்க. ஆமாங்க. அதுவும் இல்லாமல் சில காளைகள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போகும்போது சில டைம் வந்து நம்ம கூட சாதுவாக வந்துடும். ஆனால் சில டைம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து விசில் அடிக்கிறதுனாலையும் அங்கே மிரண்டு போய் பக்கத்தில் இருக்கவங்களே நம்மளன்னு கூட பார்க்க முட்டை வந்துடும். ஸோ அந்த மாதிரி எப்பயாவது வந்து உங்கள்கிட்ட எதாவது பண்ணியிருக்கேன் நம்ம காலை? அந்த மாதிரி அப்படி பண்ணதே இல்லைங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்தளவுக்கு ஒரு தாயும் பிள்ளையும் இருக்கிற பாசத்து மாதிரி நாங்கள் அந்த மாதிரி வளர்த்துட்ருக்கோங்க. ஆமாங்க. அது வந்து எங்களுக்கு தெரியும். அது அந்த மாட்டோட தொட்டி வைக்கணும்னா அப்போ எங்களை மோந்து பார்க்கும். அந்த மோந்து பார்த்து ஆள் பக்கத்தில் யார் வராங்க யார் வரல அந்த ஸ்மெல் வச்சு எங்களுக்கு கண்டுபிடிச்சிடும் மாடு. வேறு ஆளுங்க யார் வந்தாங்கன்னா அதோட குணத்தை அதை காட்டிடும். இதான் மாட்டுக்கும் எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். ஓகே ஜி. இப்போ வந்து ஒரு சிறந்த காளைகள் வந்து கன்றுகள் பார்க்கும்போது வந்து நமக்கு தெரியும் இல்லையா, இது வந்து ஜல்லிக்கட்டில் வந்து நல்லா போகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல கன்றுகள் வந்து எப்படி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுவீங்க? அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனாக்கா, அது வந்து எங்களுக்கு பார்த்தோன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். அது வந்து இந்த மாடு பாயும், இது பாயாது, இது எடுக்கும், அது ஆக்டிவிட்டி பார்த்தாவே இந்த மாடு சரி ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுங்க. எப்படின்னா, இப்போ காலங்காலமாக நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு விட்டுக்கிட்டே தான் இருக்கோம். சரிங்களா? காலங்காலமாக நாங்கள் விட்டுக்கிட்டே இருக்கோம்னா எங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். இப்போ ஒரு கண்ணை பார்க்குறேன்னா வச்சிங்களேன், அது விரட்டுமா இல்லை வேகமாக வருமா இல்லை பொறுமையாக இருக்குமா, அதை பார்த்தாவே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு காரணம் வந்து நாங்கள் அது கூட பழகிறதும் அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறதும். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு கன்று வாங்க போகிறோன்னா வச்சிங்களேன், இப்போ முன்னாடியே அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு கண்ணை பார்த்தோம் புது ஆள் போனோம்னா வச்சிங்களேன், அது எப்படி முட்டை விரட்ட வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அதுக்குன்னு நிறையா இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கன்று வாங்குவோம். அது எங்களோட அனுபவத்திலே அதெல்லாம் எடுத்துக்கிறது தான் நாங்கள். சூப்பர் ஜி. இப்போ நம்ம காலை வந்து ஜல்லிக்கட்டில் வந்து சுத்து மாடுங்களா இல்லை போக்கு மாடுங்களா? போக்கு மாடு தாங்க. போக்கு மாடுலேயே வந்து பார்த்திங்கன்னா
பாஞ்சிட்டு தாங்க போகும். ஆனால் கண்டிப்பாக பாயும், கண்டிப்பாக பாஞ்சு தான் 2 போகும். மாடு இருக்குஞ்சி. ஒன்று வந்து போக்கு மாடு நல்லா பாஞ்சு போய் சைடில் பாஞ்சிட்டு போகும். இன்னொன்று வந்து சுத்து மாடு. இன்னொன்று சுத்தம். ஆமாங்க, 2 மாடு இருக்குங்க. சூப்பர் ஜி. அதாவது வந்து நார்மலாக அறுத்து விட்ட உடனே நேராக போகாமல் சைடில் யார் நிற்கினாலும் பக்கத்தில் வர்றாங்க அப்படின்னா அவங்கள ஏதோ பண்ணிட்டு போயிடும். பக்கத்தில் வந்தாங்க கண்டிப்பாக பூலாம்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 2 பேர்த்த பாஞ்சு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரத்தில் ஒருத்தங்களுக்கு நல்லா பாஞ்சு இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஊரில் நம்ம மாடு பாஞ்சு இருக்குங்க. அதாவது வந்து காலை வரும்போது நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டா சேஃப். இல்லை நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை சைடில் போயிட்டு பிடிக்க போனோம்னா தான் ஆபத்து. ஆமாங்க. அந்த டைமில் தான் அதோட கோவத்தை காட்டும். ஆமாம். சூப்பர் ஜி.